ஹாய்! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே நல்லா இருக்கேன். இது என்னன்னா, நேத்து செவ்வாய்க்கிழமை வெத்தல தீபம் போட்ட நான் வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாரும் ஷார்ட்ல விட்டேன். என்னன்னா, அன்னைக்கிட்டே எனக்கு மார்னிங் எப்படி ஸ்டார்ட் ஆகி, அந்த 1 மணிக்கு நான் வெத்தல தீபம் போடுறேன்றத, அப்படியே ஒரு வீடியோவா போட்டா எப்படி இருக்கும்? அங்கங்க கேப்பா கிடைக்கிற இடத்துலலாம் அப்படின்ற மாரி எடுத்தது. பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு சில டைம்ல அப்படியே உட்காந்துருவேன். எனக்காக நான் டிவி பார்ப்பேன். இல்லைனா ஏதாவது படிக்கணும்னா உட்காந்து படிப்பேன். இல்லைனா அடுத்தவங்க Instagram, அடுத்தவங்க YouTube சேனல்ல போய் நோண்டி பார்ப்பேன். இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நேத்து வந்து என்னன்னா, உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா, நான் முந்தா நேத்தே செம்ம டயர்டா இருந்துச்சு. நான் எந்த வேலையுமே பண்ணாதனால பெண்டிங் இருந்ததுனால, வேகமா செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கிச்சனுக்கு தான் போனேன். கிச்சனுக்கு போனா, மார்னிங் டீலாம் ஊத்திட்டு இருந்தது. அது என்னால மார்னிங்கே துடைக்க முடியல, டைம் ஆனதுனால. அதனால பசங்கள அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் கேஸ ஃபுல்லா தொடச்சு எடுத்துட்டு, தண்ணி ஊத்தி கழுவுனேன். நான் எப்பயுமே தண்ணி ஊத்தி கழுவ மாட்டேன். இந்த ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சு எடுத்துருவேன். ரொம்ப அழுக்கா இருக்கு, ரொம்ப பிச்சு பிச்சுன்னு இருக்கு அப்டின்னா மட்டும் தான் நான் கழுவி எடுப்பேன். நேத்து ரொம்ப பிசு பிசுன்னு தான் இருந்தது. அதனால கழுவி எடுத்துட்டேன். கழுவி எடுத்துட்டு என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி ஊத்தும்போது பயமா இருந்தது. கீழ இந்த ஹோல்ஸ் மூலமா கீழ போயிடுமோ! அப்டின்ற மாரி இருந்துச்சு. அப்புறமா இல்ல வேண்டாம் அப்டின்னு சொல்லிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சு எடுத்துட்டேன். எல்லா தண்ணியும் ஊத்துன தண்ணிய ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சு எடுத்துட்டு, பின்னாடி டைல்ஸ்லாம் அந்த இடத்தெல்லாம் தொடச்சு எடுத்துட்டேன். அந்த பக்கம் பார்த்தா எனக்கு வந்து கிச்சன் ரொம்ப ரொம்ப சின்னது. எனக்கு ரொம்ப சின்னது. ஒரு பக்கம் ஃபுல்லா இந்த மளிகை சாமான் ஃபுல்லா டம்ப் பண்ணி வச்சிருப்பேன். அந்த பக்கம் அந்த சாமான் கழுவுற பேஸ்கெட் வச்சிருப்பேன். ரொம்ப சின்னது இவ்வளோதான். இதில வேற அந்த ஜன்னலோட வெளிச்சம் அடிக்கிறனால கேமரா கூட எனக்கு கிளியாரிட்டியா வராது. ஆனா என்ன ஒரு பெனிஃபிட்னா, லைட்டே இல்லாம வேலை செய்யலாம். அவ்வளோ வெளிச்சமா இருக்கும் இந்த கிச்சன்ல. அதுவரைக்கும் சூப்பரான இடம். ரொம்ப சின்னதுனால என்னால வந்து அந்த அளவுக்குலாம் வந்து எல்லா பொருளும் அப்படியே நீட்டா அரேஞ்ச் பண்ண முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வைப்பேன் நானு. அடுத்த வாரம் ஃபுல்லாவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு கிச்சன கொஞ்சம் மாத்துவோம். செட்டிங்ஸ் மாத்தி பார்ப்போம். அப்படியாவது ஸ்பேஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி நெக்ஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே, சண்டே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்பேஸ் பத்த மாட்டேன்து. நம்ம பொருள் வாங்க வாங்க எனக்கு அடுக்குறதுக்கே இடம் பத்த மாட்டேன்து. சரி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் ஏதாவது ஒரு இந்த மூலை இருக்கிற மூலைய போட்டு கசக்கி ஏதாவது பண்ணலான்ற ஐடியால இருக்கேன். ஸோ வந்து எல்லாத்தையும் தொடச்சு கிடச்சு எடுத்துட்டோன்னா, அந்த சைடு அப்படியே போய் தண்ணி நின்னுடுச்சு. அங்க வந்து நம்ம அந்த சின்னதா ஒண்ணு இருக்குல்ல தண்ணி தள்ளுறது மாப் மாரி, அத வச்சு தண்ணி தள்ளி எடுத்துட்டேன். தள்ளி எடுத்தோனே ஃபேன் போட்டோனே நல்லா காஞ்சிருச்சு எனக்கு. அப்படியே பார்த்தா அந்த பேஸ்கெட்ல வந்து கொஞ்சம் அழுக்கா இருந்தது. அது வந்து என்னதான் நம்ம கழுவி கழுவி வச்சாலும் கண்டிப்பா அழுக்காகும். அதையும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சு கழுவி எடுத்துட்டேன். உள்ள வந்து அந்த ஒரு மாரி உப்பு பூத்த மாரி இருந்துச்சு. ஆக்சுவலா நான் கழுவுறது வந்து குழா தண்ணி தான். எங்களுக்கு வந்து ஃபுல்லா குழா தண்ணி தான் வரும் அதுல வந்து. அதனால உப்பு சேராது. இருந்தாலும் நம்ம கழுவி கழுவி வைக்கிறதுனால அந்த தண்ணி பட்டு பட்டே அப்படி ஆயிடுது. அத வந்து ஒரு ஸ்டீல் நார் வச்சு அந்த பேஸ்கெட்ல நல்லா தேய்ச்சு எடுத்தோம்னா, நல்லா கிளியர் ஆயிடும் அதுவே வந்து. அப்புறமா ஃபுல்லா நல்லா தேய்ச்சு எடுத்துட்டு, சாமானும் ஃபுல்லா கழுவி எடுத்துட்டேன். எனக்கு வந்து பெரும்பாலும் சாமான் சேர்க்க மாட்டேன். பலமுறை சொல்லியிருக்கேன். சாமான் சேர்க்க மாட்டேன். சிங்க்ல சாமான் இருந்தா எனக்கு பிடிக்காது. எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, இல்ல சாமான் தேய்ச்சு தேய்ச்சு சில டைம்ல வந்து இந்த ஷோல்டர் வலிக்கும் சில டைம்ல. எனக்கே வந்து முடியாது. அந்த மாரி டைம்ல மட்டும் போட்டுருவேன். ஏன்னா வந்து அந்த ஷோல்டர் வலியோட போய் தேய்ச்சா இன்னும் அதிகமாயிடும்னு போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு மறுபடியும் போய் கழுவேன் நானு. என்னன்னு தெரியல. இந்த சாமான் வந்து விடாம தேய்க்கிறதுனால, பின்னாடி வந்து பேக்ல அந்த ஷோல்டர்ல செம்ம வலி வலிக்கும். சில டைம் தூக்க கூட முடியாது. அவ்ளோ கஷ்டமா இருக்கும். நான் ஏஜ் அட்டெண்ட் ஆனப்போ எங்க வீட்ல என்ன சொன்னாங்கன்னா, "நீ முட்டை குடிச்சு, நல்லெண்ணெய்லாம் சாப்பிட்டா உனக்கு ஃப்யூச்சர்ல வந்து எந்த இடுப்பு வலியும் வராது, எந்த வலியும் வராதுன்னு" சொன்னாங்க. அப்படி சொல்லி சொல்லியே என்ன ஏமாத்தி வந்து பையப்புள்ளைங்க வந்து 2 1/2 லிட்டர் எண்ணெய குடிக்க வச்சுருச்சுங்க. நல்லா 30 முட்டை கிட்ட என்ன குடிக்க வச்சுட்டாங்க என்ன வந்து. இதுக்குன்னே குடிக்க வச்சுட்டு, இப்ப பார்த்தா எல்லா வலியுமே இருக்கு. இடுப்பு வலி, முதுகு வலி, கை வலி, கால் வலி எல்லாம் இருக்கு. அததான் கேட்பேன் நான் எங்க அம்மா வந்தா, "இப்படி சொல்லி சொல்லி என்ன ஏமாத்திட்டீங்களே! எல்லாமே நான் சாப்பிட்டு கடைசியில எல்லா வலியும் தானே இப்ப வருது. இதுக்கு நான் சாப்பிடாமயே இருந்திருப்பனே!" அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் ஸ்ட்ரென்த்துனாங்க. என்னத்த ஸ்ட்ரென்த்து? ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவேன் நானு. உடனே என் பொண்ணு சொல்லுவா, "இதுக்கு தான் இதெல்லாம் சாப்பிடவே இல்ல. எப்படி ஏமாத்துனாங்க பார்த்தியா? அதுக்கு தான் நான் வந்து இவங்க பேச்ச கேட்காம சாப்பிடுறது இல்லன்ட்டு" அந்தம்மா ஒரு பெருமையா பேசிப்பாங்க அவங்கள. உண்மையாவே எதுவுமே அவ சாப்பிடவே இல்ல ஸ்ட்ரென்த்தானது. குடுத்ததெல்லாம் வாந்தி தான் எடுத்தா அவ வந்து. நான் வந்து ரொம்ப கம்பல் பண்ணல. எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்பல் பண்ணி குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அது சாப்பிட்டுமே எல்லாம் தான் வருது, சாப்பிடாம தான் எல்லாம் வருது. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் விட்டுட்டேன் நானு. அப்படியே சாமான்லாம் கழுவி வச்சுட்டு என்ன பண்ணேன்னா, வீடெல்லாம் பெருக்கி எடுத்துட்டேன். வீடெல்லாம் பெருக்கி எடுத்துட்டு என்ன பண்ணேன், எனக்கு வந்து பெரிய வேலை எதுன்னு கேட்டா, இந்த வீடு துடைக்கிற வேலை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த தரைலாம் பார்க்க ரொம்ப பளபளன்னு இருக்கும். ஆனா துடைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. வீடு துடைக்கிறதும், பாத்ரூம் கழுவுறதும் பெரிய வேலையா இருக்கு எனக்கு. இது 2யும் முடிச்சா தான் நிம்மதியான வேலையா இருக்கும். சரி வீடு துடைக்கலான்னு போம்போது, நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். நான் ஆக்சுவலா சேமியா உப்புமா பண்ணிடலான்ற ஐடியால தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தா, சரி வேணாம் ரொம்ப நாள் ஆகுது அடை தோசை சாப்பிட்டு, அடை தோசை சுடலாம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு, அப்படியே என்ன பண்ணேன்னா, வீடு துடைக்கிறதுக்கு முன்னே வந்து ஊற வச்சுட்டேன் வந்து. நான் வந்து நார்மலா இப்படி தான் செய்வேன். சில பேர் இன்னும் சூப்பராலாம் பண்ணுவாங்க.
நான் சிம்பிளாக எப்படி செய்வாங்கன்னா, நம்ம வீட்டு அரிசி இருக்குல்ல, சாப்பாடு செய்கிற அரிசி, அது ஒரு கிளாஸ் எடுத்தேன்னா, சின்ன கிளாஸில் வந்து பாதி வந்து துவரம்பருப்பு, பாதி வந்து கடலைப்பருப்பு, உளுந்து மட்டும் கால்வாசி போடுவேன். ஏன்னா வந்து ரொம்ப இழுன்னு இழுக்கும், சுட முடியாது. அப்படியே சுடும்போதே ஒட்டிக்கிட்டு வரும் நம்ம கையோட. அதனால் வந்து உளுந்து மட்டும் கம்மியா போட்டுருவேன். போட்டுட்டு நல்லா அலசி, நல்ல தண்ணி ஊத்தி வச்சுட்டேன் நான் வந்து. இது வந்து நல்லா ஊறட்டும்னு சொல்லிட்டு. இதில சில பேர் வேணும்னா பச்சை பயிறு கூட போடுவாங்க. சில பேர் கொண்டைக்கடலை போடுவாங்க, காராமணி போடுவாங்க. நான் அதெல்லாம் போடல. ஏன்னா வந்து என் பசங்களுக்கு இத சாப்பிட சொன்னாலே வாய் இழுக்கும், கை இழுக்கும். அதனால வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, இது கூட 2 காஞ்ச மிளகா தான் இருந்தது. வேற காஞ்ச மிளகா இல்ல. சரி அரைக்கும்போது போட்டு அரைச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா 2 காஞ்ச மிளகான்னு சொல்லிட்டு, அத மட்டும் ஊற வச்சுட்டு வந்து வீட துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு பாத்ரூம் கழுவிட்டு வந்துட்டேன். ஏன்னா வீடு துடைக்கிறது கூட நான் துடைச்சிருவேன். ஆனா பாத்ரூம் கழுவ சொன்னா தான் எனக்கு தலைலாம் சுத்தும். ஆனா பாத்ரூம் நீட்டா இருக்கணும். அதனாலேயே வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பா டீப் கிளீன் பண்ணி எடுத்துருவேன் நான் பாத்ரூம. எங்க வீட்ல 2 டாய்லெட் இருக்கா, நாங்க 3 பேரும் ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணுவோம். எங்க ஹஸ்பண்ட் ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணுவாரு. நான் வந்து எங்களோட டாய்லெட்ட கிளீனா வச்சுப்பேன். அவரு அவரோட டாய்லெட் கிளீனா வச்சுப்பாரு. அதனாலே வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம போயிடும். நீட்டா இருக்கணும். நம்ம இருக்கிற இடம் மட்டும் சுத்தமா இருந்தா போதாது. நம்ம யூஸ் பண்ற எல்லா இடமும் சுத்தமா இருக்கணும். அப்படின்னு சொல்றேன். நானே வந்து சில ரூம்ல குப்பை மாரி தான் போட்டிருப்பேன் நான் வந்து. ஆனா எது சுத்தமா வச்சுக்கணுமோ சுத்தமா வச்சுப்பேன். அவ்வளோதான் சொல்ல முடியும். என்ன பொறுத்தவரைக்கும் கிச்சனு, பாத்ரூமும், சாமி ரூம் இது 3ம் பக்காவா இருக்கணும். கிளீனா இருக்கணும். அப்பதான் வந்து நிம்மதியா இருக்கும். இல்லன்னா எனக்கு ஒரு மாரி தலையில ஏதோ ஓடுற மாரியே இருக்கும் எனக்கு வந்து. அதுக்காக பெட்ரூம்லாம் கிளீனா வச்சுக்க கூடாதான்னு கேட்காதீங்க. பெட்ரூம்லாம் நம்ம கிளீனா தான் வச்சுப்போம். ஏன்னா வந்து அங்க அதிகபட்சம் என்ன விழும்? துணி தான் விழும். நம்ம யூஸ் பண்ற துணிங்க தான் விழும். மத்தபடி வேற எதுவுமே வந்து விழாது. பெட்ரூம் பொறுத்தவரைக்கும் கிளீனா தான் இருக்கும். இதெல்லாம் தான் போட்டா போட்ட மாரிக்கு இருக்கும். அதனால இதெல்லாம் கிளீனா வச்சுக்கிட்டாலே நம்ம வீடு கிளீனா இருக்கும். ஒரு வழியா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தேன். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தா தான் என் மூஞ்ச நானே கண்ணாடியில பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லன்னா என் மூஞ்ச எனக்கே பிடிக்காது. உண்மையாவே சொல்றேன் நானு. ஆனா அதுக்காக நான் காலையில எழுந்திருச்சு மேக்கப் போட்டுக்கிட்டு, தலைய வாரிக்கிட்டுலாம் என்னால இருக்கவே முடியாது. எனக்கு அதால முடியவே முடியாது. காலையில அந்த பல் விளக்கணுமா, காலை கடன முடிச்சோமா, தூக்கி கொண்டே போட்டோமா, கிச்சன் போய் வேலைய பார்த்தோமா, இப்படி தான் லைஃப் இருக்கும். என்னோட லைஃப் நார்மலாவே இப்படி தான் இருக்கும். நம்மளோட லைஃப் எல்லாமே. நம்ம வந்து ட்ரெஸ் பண்ண அழகா தான் இருப்போம். அது நமக்கே தெரியும். ஆனா நமக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நம்ம இந்த ஃபேமிலி பார்க்கறதுக்கே நமக்கு டைம் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா நிதானமா ஒரு சாரி எடுத்து கட்டுறதுக்குள்ளே போதும் போதும்ன்னு ஆயிடும் எனக்கு வந்து. ஏன்னா நான் சாரியே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். இந்த நைட்டி சுடிதார்லேயே சுத்திக்கிட்டு இருப்பேன் எந்த நேரமும். அதுக்கப்புறமா போயிட்டு சாமி படத்தாண்ட போயிட்டு பழைய பூலாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்துட்டு புது பூவ மாத்தி விட்டேன். எனக்கு வந்து இந்த வேலையெல்லாம் செய்றோம் பார்த்தீங்களா? இந்த வீடு பெருக்குறது, சாமான் கழுவுறது, இந்த பூ போடும்போதெல்லாம் என்னமோ வீடு அமைதியா இருந்ததுன்னா, என் மூளைக்குள்ள பலது யோசிச்சு போர் அடிக்க ஆரம்பிக்கும். அதனால என்ன பண்ணுவேன், முடிஞ்ச அளவுக்கு டிவியில பாட்டு போடுவேன். பாட்டுன்னா எது வேணாலும் போடுவேன். புது பாட்டா இருக்கட்டும், பழைய பாட்டா இருக்கட்டும், எது வேணாலும் போட்டுருவேன். அப்படி இல்ல அந்த பாட்டுமே போர் அடிக்கிற மாரி இருந்தா, இருக்கவே இருக்கு எங்க கொரியன் சீரியல். அதுக்கு போயிடுவேன் நான். நான் இன்னைக்கு நேத்து இல்லங்க. நான் ஆல்ரெடி சொன்னது நான் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் பார்த்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலேயே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கொரியன் சீரியல்லாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு நம்ம தமிழ் சேனலே வந்து பாஸ்தான்னு ஒரு கொரியன் சீரியல் போட்டாங்க. அதுலேருந்து தான் நான் அதில அடிக்ட் ஆனேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. அதுலேருந்து தான் அடிக்ட் ஆனேன். அப்படியே ஒண்ணு ஒண்ணா பார்த்தேன். எனக்கு சில இதெல்லாம் ரொம்ப ரொம்ப என் மைண்ட்ல எப்பயுமே ஞாபகம் இருக்கும். புட் இட் ஆன் மை ஷோல்டர், அப்புறம் மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஏலியன், ஆ எஸ்சி ப்ளூ லெஜெண்ட் ஏதோ ஒண்ணு இருக்கும்னு நெனைக்கிறேன். அது இது மாரி நெறைய இருக்கும். அதெல்லாம் என் மைண்ட்ல இன்னும் கூட இருக்கு. நான் வந்து கொரியன் சீரியலோட பெரிய அடிக்ட் நான் தான். அப்படியே அது ஓடும்போது என் காதால கேட்டுக்கிட்டே, என் கையால நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. ஆனா வந்து நான் விளக்கேத்துற டைமுக்கு மட்டும் வெளிய வந்துருவேன். வெளிய வந்துட்டு நார்மலா எப்படி வந்து நம்ம சாமி கும்பிடுவோம், அந்த பக்தியோட அதுக்குள்ள முழுகி போயிடுவேன் வந்து. நான் நார்மலா பயம் தான் எனக்கு சாமினாலே பயம். பல வாட்டி சொல்லியிருக்கேன் சாமினாலே எனக்கு பயம். பேய்க்கு கூட பயப்பட மாட்டேன். ஆனா சாமிக்கு நான் அப்படி பயப்படுவேன் நான் வந்து. இதில வந்து இந்த சாமி பாட்டுலாம் ஓடுனா இன்னும் வைப் ஆயிடும் எனக்கு வந்து. புத்துணர்ச்சி குடுக்கும் எனக்கு வந்து. நேத்துக்கு செவ்வாய்க்கிழமனால வெத்தல தீபம் போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நான் மார்னிங்கே முடிச்சுட்டேன்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 12:15 மணி மேல தான் சாமி வேலைய பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா டைம் கரெக்ட்டாவே இருந்தது. நான் வந்து 1:05க்கு விளக்கேத்துனேன். 1லேருந்து 2க்குள்ள ஏத்திரலாம். சீக்கிரமா ஏத்துனா ரொம்ப நாள் எரிய வைக்கிறோம். அதுக்காக தான். ரொம்ப நேரம் எரிஞ்சா அந்த 1 ஹவர் அந்த கரெக்ட்டா அந்த செவ்வாய் வர 1 ஹவர் நல்லா எரிஞ்சா குடும்பத்துக்கு அவ்வளோ நல்லது. நம்ம வந்து வெத்தல தீபம் எதுக்கு போடுறோம்னா, அந்த வெத்தலையிலே நம்ம என்ன இருக்காங்க, நமக்கு லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி இருக்காங்க இல்லையா? அவங்க 3 பேரையும் வச்சு வழிபடுறோம் முருகர்கிட்ட. காம்புல தான் அந்த வெத்தலையோட காம்புல தான் மூதேவி வந்து வாசம் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும், அத வந்து கிள்ளி எடுத்துருவாங்க. வெத்தல எடுக்கும்போது நல்ல வெத்தலையா இருக்கணும், கிழிஞ்சதா இருக்கக்கூடாது. இது இப்படிலாம் கண்டிப்பா இருக்கணும். எனக்கு வந்து நேத்து கொஞ்சம் வெத்தல சோதனை தான். அதில வந்து தேடி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. உண்மையாவே வெத்தல கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்காகவே ஒரு வெத்தல செடி
கூட வளர்க்கலாமான்ற மாதிரி சில டைமில் தோணும் எனக்கு. ஏன்னா சாமிக்கு வைக்கிறது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போலாம் ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்க மாட்டுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறமா நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சாமிய பார்த்து சாமியோட முகத்த பார்த்து வேண்டுனா தான் எனக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். என்னதான் நான் விழுந்து கும்பிட்டு, உருண்டு கும்பிட்டு ஆனாலும், நான் வந்து அந்த சாமி வந்து நேரா உட்காந்து அந்த முகத்த பார்த்து என்னோட நன்றிய சொல்லணும். இந்த வெத்தல தீபம் போடுறதுனால உண்மையாவே நல்லது நடக்குமா கேட்டா, கண்டிப்பா நடக்குதுங்க. ஏன்னா வந்து நான் வந்து இருந்த கஷ்டம் அந்த மாரி. என்னால வெளிய கூட சொல்ல முடியல சில கஷ்டத்த. அந்த அளவுலேருந்து அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதனால உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, இல்ல என்னால போட முடியும்னா போடுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். ஆனா எல்லாமே வந்து உடனே நடக்கணும்னு நெனைக்காதீங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் குடுங்க. அது எல்லாமே சரியாகும் நமக்கு. நம்ம கடவுள நம்பாம யாருங்க நம்ப போறோம்? சில பேர் இருக்காங்க நம்மள நம்ப வச்சு முதுகுல குத்து குத்துன்னு குத்துவாங்க. அப்படி இருக்கிறத விட நம்ம அந்த கண்ணுக்கே தெரியாத கடவுள் மேல நம்பிக்கை வச்சு, நம்ம வந்து வழிபட்டாலே என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நல்லது நடக்குன்ற மாரி போங்க. நான் அப்படிதான் என்னோட வாழ்க்கைய விட்டுட்டேன். எப்போ நான் சொல்றேன்னா, இது வந்து ஒரு 2018லயோ என்னவோ சொல்றேன் நான் வந்து. அப்போலாம் நான் இருந்த கஷ்டம் வேற, எனக்கு வந்த பிரச்சனைகள்லாம் வேற. அப்போ வந்து நமக்கு மனுஷங்களே கூட இருந்தே நம்மளுக்கு வந்து குத்து குத்துன்னு குத்தி சாவடிப்பாங்க. அந்த டைம்ல வந்து நான் நம்புன முழுக்க முழுக்க வந்து முருகன நம்புனேன். உண்மையா முருகன நம்பி நான் வந்தப்ப மேல அப்படி எனக்கு நெறைய பிரச்சனை தீர்ந்து வந்தேன். இந்த வராகி அம்மன்னு நான் சொன்னேன்ல, அது இன்னும் பிரச்சனையோட கொடூரத்தில இருக்கும்போது அந்த அம்மா வந்தாங்க. வந்துட்டு 1 வருஷம் தான் எனக்கு உண்மையா டைம் இருந்துச்சு. அந்த 1 வருஷத்துல அந்த பிரச்சனைலாம் எங்க போச்சுன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு தான் பக்தின்றது நம்ம நம்புனாலே கண்டிப்பா நடக்கும். இன்னொன்னு நம்ம அது நடக்கும்ன்றது அமைதியா இருக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய காரியத்த கரெக்ட்டா செஞ்சுக்கிட்டே இருந்தாலே நடக்கும். அப்படியே நைட்டு வந்து அந்த அரிசியெல்லாம் ஊற வச்சிருந்தேன்ல, அது வந்து ஒரு 5 மணிக்கு நான் அரைச்சு வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். கூட வந்து பெருங்காயத்தூள், உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன். உங்களுக்கு என்னன்னா வெங்காயம், பச்சை மிளகாலாம் வதக்கி கூட போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடல. பிளெயினாவே பெருங்காயத்தூள், உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு, அப்புறம் நைட்டுக்கா சுடும்போது சூப்பரா வரும். சூடா சாப்பிட்டா கிரிஸ்பியா இருக்கும். ஆறுச்சுன்னா கொஞ்சம் வந்து சாப்பிட முடியாது. கஷ்டமா தான் இருக்கும். இது கூட சட்னி வச்சு சாப்பிடுங்க. அல்டிமேட்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் அதட்டி, உதட்டி குடுத்தா என் பையன் 1ஓட ஓட்டுவான். என் பொண்ணு அதிகபட்சம் 2ஓட ஓடுவா. ஆனா சூப்பரா இருக்கும். இன்னைக்கான வீடியோல தான் அடுத்த வீடியோ என்னன்னு பார்ப்போம். பாய்.